ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்அத்தன்டிக் கண்டென்ட் ப்ராப்ளத்தினால நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் மானிட்டேஷன் தராமல் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்அத்தன்டிக் கண்டென்ட்னா என்ன, இதை எப்படி சால்வ் பண்ணுறது, சால்வ் பண்ணிவிட்டு எப்படி திரும்ப யூடியூப்பில் வந்து மானிட்டேஷன் வாங்குறது, அதை பற்றி வெளில பார்க்க போகிறோம். இந்த இன்அத்தன்டிக் கண்டென்ட் இவருக்கு தனியாக இதை மட்டும் கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு இன்அத்தன்டிக் அண்டு மாஸ் ப்ரொடியூஸ்டு கண்டென்ட் அப்படி கூட கொடுத்துருக்கலாம். இன்னும் சில பேருக்கு இன்அத்தன்டிக் அண்டு மாஸ் ப்ரொடியூஸ்டு அண்டு ரிப்பீட்டட் கண்டென்ட் கூட கொடுக்கலாம். ஓகேங்களா, இது எல்லாமே சேம் தான். ஓகேங்களா, உங்களுக்கு இன்அத்தன்டிக் கண்டென்ட் வருதுனாலே அதில் மாஸ் ப்ரொடியூஸ்னு இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ரிப்பீட்டட் கண்டென்ட் இருக்குன்னு அர்த்தம். இது இல்லாமல் இன்னும் ஒரு 8 டைப் ஆஃப், மொத்தமாக ஒரு 10 டைப் ஆஃப் கண்டென்ட் இருக்குது. ஓகேங்களா, அது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த இன்அத்தன்டிக் கண்டென்ட். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி இந்த மாஸ் ப்ரொடியூஸ்டும் ரிப்பீட்டட் கண்டென்ட்டும் இருந்தால் அதுக்கு பேர் ரிப்பீட்டட் கண்டென்ட் மட்டும் தான் சொல்லி யூடியூப்பில் மானிட்டேஷன் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணுவாங்க. ஆனால் ஜூலை 15, 2025 அதுக்கு பேர் இன்அத்தன்டிக் கண்டென்ட் மாற்றிட்டாங்க. உங்கள் சேனலில் மாஸ் ப்ரொடியூஸ்டு கண்டென்ட் இருக்குது, ரிப்பீட்டட் கண்டென்ட் இருக்குன்னா அதுக்கு பேர் இன்அத்தன்டிக் கண்டென்ட் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வரும். ஓகேங்களா, அது ஜூலை 15 பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் வந்துச்சு. அந்த டைமில் நம்ம அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் வேணால் கீழே தரேன், உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் ரிவ்யூவர் ஃபீட்பேக்குன்னு போட்டு கீழே இன்அத்தன்டிக் கண்டென்ட் இருக்க பாருங்கள். அது பக்கத்தில் சைடில் பாருங்கள், ரைட் சைடில் ஒரு ஏரோ மார்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் இந்த பாலிசியை பற்றி எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கண்டென்ட்டில், அதாவது இந்த சேனல் இருக்கிற வீடியோஸில் வந்து மாஸ் ப்ரொடியூஸ்டு ஆர் ரிப்பீட்டேட்டிவ் கண்டென்ட் இருக்கான். ஓகேங்களா, ரிப்பீட்டட் கண்டென்ட் இருக்கான் வித்தவுட் ஆடிங் சிக்னிஃபிகண்ட் எஜுகேஷனல் ஆர் அதர் வேல்யூ. சிக்னிஃபிகண்ட் எஜுகேஷனல் வேல்யூ அப்படின்னா என்னென்னா, நீங்கள் போட்டிருக்க வீடியோவில் உங்கள் ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கணும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஏதாவது விஷயம் பண்ணியிருக்கணும். அது வந்து இல்லைனா தான் இந்த மாதிரி வரும். சப்போஸ் உங்களால் ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுக்க முடியாது, உங்கள் ஃபேஸை காட்ட முடியாதுன்னா அட்லீஸ்ட் வாய்ஸ் ஆச்சு கொடுத்துருக்கணும். ஓகேங்களா, உங்கள் கமெண்ட்ரி மாதிரி இல்லை, இப்போ நம்ம சேனல் நான் போடுறேன் பாருங்கள் வீடியோ, இந்த மாதிரி என் ஃபேஸை காட்டாமல் வாய்ஸ் மட்டும் கொடுத்து போடுறேன்ல, இந்த மாதிரியாச்சும் நீங்கள் வாய்ஸ் மட்டும் கொடுத்துருக்கணும். இது இல்லை அப்படின்னா தான் சிக்னிஃபிகண்ட் வேல்யூ இல்லை வித்தவுட் ஆடிங்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, அப்போ இன்அத்தன்டிக் கண்டென்ட்னாலே என்னென்ன யாராருக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம் வரும்னா, யாரெல்லாம் அவங்க ஃபேஸும் காட்டலை, அவங்க வாய்ஸும் கொடுக்கலையோ அவங்களுக்குலாம் தான் இந்த ப்ராப்ளம் வரும். சப்போஸ் ஒரு சில பேருக்கு வந்து இல்லை ப்ரோ நான் வாய்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஏஐ வாய்ஸ் கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு வாய்ஸ் டெம்ப்ளேட்டை வச்சு திரும்ப எல்லா வீடியோக்கும் யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் மட்டும் வச்சு எல்லா வீடியோக்கும் அதே ஃபேஸ் ரியாக்ஷனை கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த இன்அத்தன்டிக் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன மாதிரி வீடியோலாம் போட்டால் அது இன்அத்தன்டிக் கண்டென்ட்டில் வரும் அதை பற்றி பார்க்கலாம். ஒரு 10 டைப் இருக்குது. இந்த 10 டைப் ஆஃப் வீடியோ வந்து நீங்கள் போடுறீங்க உங்கள் சேனலில் அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்அத்தன்டிக் ப்ராப்ளம் வரும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள், இதுதான் அந்த 10 டைப்பு. அதில் ஃபஸ்ட்டு வந்து மாஸ் ப்ரொடியூஸ்டு வீடியோஸ். மாஸ் ப்ரொடியூஸ்டுனா எக்கச்சக்க வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பீங்க. ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறதே பெஸ்ட்டு தான். ஓகேங்களா, ஆனால் நிறைய பேர் வந்து நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பீங்க. ஒரு நாளைக்கு 4-5 வீடியோ அந்த மாதிரி எக்கச்சக்க வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி பண்ணும்போதும் அது இந்த ப்ராப்ளத்துக்கு கீழே வரலாம். இது வந்து நீங்கள் அந்த வீடியோவை எடுத்து கஷ்டப்பட்டு உக்காந்து அதுக்காக நிறைய மணி நேரம் செலவு பண்ணி நிறைய விஷயங்கள் அந்த வீடியோவில் சொல்லி நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வராது. ஓகேங்களா, ஆனால் சில பேர் வந்து ஜஸ்ட் 1 நிமிஷம் தான் வீடியோ போடுறவங்களா இருப்பாங்க, இல்லை ஒரு 30 செகண்ட் தான் வீடியோ போடுறவங்களா இருப்பாங்க. அதையே திரும்ப வீடியோ எக்கச்சக்க வீடியோ போட்டுகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி போடும்போது அதுதான் மாஸ் ப்ரொடியூஸில் வரும். ஓகேங்களா, அடுத்து ரெண்டாவது வந்து லோ எஃபெக்ட் வீடியோஸ். லோ எஃபெக்ட் வீடியோஸ்னால் அந்த வீடியோக்காக எந்த விதமான மெனக்கட்டு அவங்க எந்த விஷயம் பண்ணியிருக்க மாட்டாங்க. பெருசாக எடிட்டிங் எதுவும் இருக்காது. வெறுமனே ஒரு டெக்ஸ்ட் இல்லைனா ஒரு இமேஜ் வச்சுட்டு சிம்பிளாக வந்து வியூஸ் வரணுன்றதுக்காக அதுமாரி பண்ணியிருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைப்பு. 3ஆவது டைப் வந்து ரிப்பீட்டட் கண்டென்ட். இப்போது 2-3 வீடியோ போட்டிருப்பீங்க, அது நல்ல வியூஸ் வரதுன்றதுக்காக சேம் டைட்டிலு, சேம் டிஸ்கிரிப்ஷனு, சேம் டேக்ஸ் வச்சு அந்த வீடியோவை திரும்ப பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுகிட்டே இருப்பீங்க நிறைய வீடியோ. அந்த மாதிரி போடும்போது அதுதான் ரிப்பீட்டட் கண்டென்ட். சில பேர் லைவ்லாம் நான் பார்க்குறேன், சேம் டைட்டிலில் சேம் விஷயம் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருக்கீங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கண்டென்ட் கீழே தான் வரும். உங்களுக்கு ரிப்பீட்டட் கண்டென்ட் வருதுன்னா உங்கள் டைட்டில் எல்லாம் சேமாக இருக்குன்னு அர்த்தம், டிஸ்கிரிப்ஷன் டேக்லாம் சேமாக இருக்குன்னு அர்த்தம், இன்க்ளூடிங் தம்ப்நெயில் கூட வந்து சேமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, அடுத்த 4வது வந்து ஏஐ வீடியோஸ். நிறைய பேர் வந்து வீடியோவும் ஏஐயில் கிரியேட் பண்ணுறீங்க, வாய்ஸும் வந்து ஏஐயில் கிரியேட் பண்ணுறீங்க. அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் பெஸ்ட்டு என்னென்னா ஏஐ வீடியோ யூஸ் பண்ணாலுமே வாய்ஸ் வந்து ஏஐயில் இல்லாமல் உங்கள் ஓன் வாய்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் வந்து ஏஐயும் வீடியோ ஏஐ வச்சுட்டு வாய்ஸ் ஏஐ வச்சு போடும்போது சில பேர் கிடச்சிருக்கு தான் மானிட்டேஷன் வந்து, சில பேர் கிடச்சிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஆல்ரெடி மானிட்டேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, நீங்களும் அதே மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா, நீங்கள் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் காட்டணும். நான் அவங்களோட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வீடியோ போடுறேன், அவங்களுடைய எக்ஸ்ட்ராவாக அந்த டைம் டியூரேஷன் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு நான் போடுறேன். அவங்க 30 செகண்ட் போடுறாங்க, நான் 1 நிமிஷம் போடுறேன். அவங்க 3 நிமிஷம் வீடியோ போடுறாங்க, நான் 5 நிமிஷம் வீடியோ போடுறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காட்டினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஆனால் நீங்கள் அவங்க போடுற மாதிரியே அதையே பார்த்து அதே மாதிரி ஏஐயில் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு கிடையாது. ஓகேங்களா, அதனால் வந்து ஏஐ வீடியோஸ் வந்து பண்ணலாம். ஆனால் வாய்ஸ் ஆச்சும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓன் வாய்ஸ் கொடுத்தா கண்டிப்பாக உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும். உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வராது, இல்லைனா இந்த ப்ராப்ளம் வரும். அடுத்து 5வது வந்து
டூப்ளிகேட் வீடியோஸ்னால் உங்கள் சேனல்லையே இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரிப்பீட்டட் கண்டென்ட் இதுவும் சேம் தான். ஒரு வீடியோ போட்டிருப்பீங்க, நல்லா வியூஸ் போகிறதுக்காக அந்த வீடியோ மாதிரியே இன்னொரு வீடியோன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுகிட்டே இருப்பீங்க. அதாவது ஒரு வீடியோ 2 வீடியோ சேமாக இருக்கலாங்க. 2 வீடியோ தான், அதுக்கு மேலே சேமாக இருக்கக்கூடாது. ஒன்று உங்களுக்கு ரிப்பீட் கண்டென்ட் வரும், இல்லைனா இந்த டூப்ளிகேட் வீடியோஸ் இருக்கிறதுக்காக இந்த இன்ஆத்தென்டிக் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து 6வதாக வந்து சாங்ஸ் வித் லிட்டில் சேஞ்சஸ். அதாவது லிட்டில் சேஞ்சஸ்னால் என்னென்னா, நிறைய பேர் வந்து சாங்ஸ் கலெக்ஷன் போடுவீங்க, இல்லை சாங்கை வந்து ரீமிக்ஸ் பண்ணுற மாதிரி அதை லைட்டாக எடிட் பண்ணிவிட்டு அதோட ஸ்பீடு இல்லைனா டெம்போ மட்டும் லைட்டாக சேஞ்ச் பண்ணிவிட்டு அதை வந்து வீடியோவாக போடுவீங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த இன்ஆத்தென்டிக் கண்டென்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வர அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து 7வதாக வந்து டெம்ப்ளேட்ஸ் வித் லிட்டில் சேஞ்சஸ். அதாவது ஏதாவது ஒரு வீடியோ டெம்ப்ளேட்டாக இருக்கலாம், அது எடுத்துப்பீங்க, அதே எல்லா வீடியோலையும் போடுவீங்க. ஓகேங்களா? அந்த டெம்ப்ளேட்டில் வந்து சின்னதாக ஒரு சேஞ்சஸ் மட்டும் தான் இருக்கும். நீங்கள் அந்த டெம்ப்ளேட் மட்டும் தான் போட்டிருப்பீங்க, வேறு எதுவும் போட்டிருக்க மாட்டீங்க. அதில் வாய்ஸும் கொடுத்துருக்க மாட்டீங்க, எதுவும் பேசியிருக்க மாட்டீங்க, இல்லை ஏதோ சாங் என்ன கூட ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த டெம்ப்ளேட்ஸே திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணி வீடியோ போடும்போது உங்களுக்கும் இந்த இன்ஆத்தென்டிக் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வர அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்து 8வதாக டெக்ஸ்ட் இமேஜ் ஸ்லைடு ஷோ. நிறைய பேர் இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி ஸ்லைட் ஷோ பண்ணுற மாதிரி போட்டுகிட்டே இருப்பீங்க. அடுத்தது இமேஜ் மட்டும் வந்து ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி, இல்லைனா வந்து இந்த மாதிரி ஸ்லைட் ஷோ பண்ணுற மாதிரி போட்டுகிட்டே இருப்பீங்க. போட்டுட்டு அதை எக்ஸ்பிளைன்லாம் என்ன பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் சும்மா தான் இமேஜ் வச்சுருக்கேன், அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கணும். நீங்கள் எதுவுமே பண்ணாமல் வெறுமனே அந்த ஸ்லைட் ஷோ மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இன்ஆத்தென்டிக் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரும். அடுத்து வந்து 9வது வந்து வெப்சைட் டெக்ஸ்ட் ரீடிங். நிறைய பேர் வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு டெக்ஸ்ட்டை வந்து ரீட் பண்ணுற மாதிரி, இல்லை வந்து ஏதாவது நோட் புக் ஏதாவது இருக்கலாம், அதை வந்து ரீட் பண்ணுற மாதிரி சும்மா பென்சில் வச்சு மாதிரி பண்ணிகிட்டு இருப்பீங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்ஆத்தென்டிக் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். அடுத்து கடைசியாக 10வது வந்து அதர் சேனல் பேட்டர்ன் ஆர் ஸ்ட்ரக்சர் அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்க. அவங்க என்ன மாதிரி இமேஜ் யூஸ் பண்ணுறாங்களோ, என்ன மாதிரி ஆடியோ வீடியோலாம் யூஸ் பண்ணுறாங்களோ அதையும் நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுவீங்க. அதில் எந்த சேஞ்சஸ் பண்ண மாட்டீங்க. அவங்கள மாதிரியே நீங்களும் அப்படியே போடுவீங்க வீடியோ எல்லாம். இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு இன்ஆத்தென்டிக் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வர வாய்ப்பு இருக்குது. அதில் நீங்கள் உங்கள் வாய்ஸ் கொடுத்து சேஞ்சஸ் பண்ணி போட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஆனால் நீங்கள் அவங்க போடுற மாதிரியே திரும்ப போடும்போது அந்த சேனல் மாதிரியே இந்த சேனல் டூப்ளிகேட் சேனலாக இருக்குது அப்படின்னு நினச்சி யூடியூப்பில் மானிட்டேஷன் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? உங்களுக்கும் இந்த இன்ஆத்தென்டிக் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த 10 விதமாக யாரெல்லாம் வீடியோ போடுறீங்க உங்களுக்கு தான் இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா வர அதிக வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே போகணுன்னு அவசியம் கிடையாது. இதில் 1, 2 இருந்தாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் வரும். ஓகேங்களா? அதனால் இதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் மோஸ்ட்லி உங்கள் வாய்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி வீடியோ போட்டாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து இந்த ப்ராப்ளம் வராமல் தப்பிச்சிடலாம், மானிட்டேஷன் கிடச்சிடும். அதனால் வாய்ஸ் கொடுத்து போடுங்க. சில பேர் ஏஐ வாய்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, அது வந்து ரேரான வாய்ஸாக இருந்தால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகேங்களா? ஆனால் ஆல்ரெடி நிறைய பேர் அந்த வாய்ஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதனால் நீங்களும் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த பிரச்சனை, உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இல்லை மானிட்டேஷன் கிடைக்காம கூட போகலாம், அதுக்கு ரீயூஸ்டு கண்டென்ட் சொல்லி மானிட்டேஷன் கிடைக்காம போகலாம். ஓகேங்களா? ஆனால் மானிட்டேஷன் வந்து கிடைக்காது. உங்களுக்கு 100% எனக்கு கிடைச்சே ஆகணும் ப்ரோ அப்படின்னா ஏஐ வீடியோ யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை வேறு என்ன மாதிரி வீடியோ யூஸ் பண்ணாலும் சரி, அதுக்கு வந்து வாய்ஸ் வந்து உங்கள் ஓன் வாய்ஸை யூஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% மானிட்டேஷன் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணால் உங்களுக்கு யூடியூப்பில் மானிட்டேஷன் கிடைக்கும் அதை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துட்டுருக்கோம், நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருப்பீங்கன்னு. அந்த வீடியோலாம் ப்ரைவேட் பண்ணிவிடுங்க, இல்லை டெலீட் பண்ணிவிடுங்க. ஆனால் மொத்தமாக டெலீட் பண்ணாதீங்க, உங்கள் சேனலோட வியூஸ் வந்து டவுன் ஆகிடும். அதனால் ப்ரைவேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? டைம் இருக்கான்னு பாருங்கள். இவருக்கு வந்து மார்ச் 3, 2026 அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா மானிட்டேஷனுக்கு வந்து ரீஅப்ளை டேட் கொடுத்துருக்காங்க. அதனால் அவருக்கு அவ்வளோ நாள் டைம் இருக்குது, இன்னும் 3 மாதம் டைம் இருக்குது. அதனால் அவர் ஒரே நாளில் எல்லா வீடியோவும் ப்ரைவேட் பண்ணாமல் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக எந்த வீடியோவில் தப்பு இருக்குன்னு நினைக்கிறாரோ அது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை 2 நாளைக்கு ஒரு வாட்டி அப்படியே ஒரு வீடியோவாக ப்ரைவேட் பண்ணினே வரலாம். ஓகேங்களா? தப்பு இருக்கிற வீடியோ மட்டும்தான். ஏன்னா நம்மளுக்கு அன்றைக்கி தான் ரிவ்யூ பண்ண போகிறாங்க, இப்போலாம் ரிவ்யூ பண்ண மாட்டாங்க. இதனால் வேறு எந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு வரப்போகிறது கிடையாது. அதனால் பொறுமையாக வந்து நம்ம ப்ரைவேட் பண்ணலாம். ஒரே நாளில் அதிகமான வீடியோ நீங்கள் ப்ரைவேட் பண்ணும்போது இல்லை டெலீட் பண்ணும்போது உங்கள் சேனலோட வியூஸ் வந்து டவுன் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அந்த மாதிரி ப்ரைவேட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா வீடியோஸ் வந்து உங்கள் வாய்ஸ் இருக்க மாதிரி வீடியோஸ் போடணும். அப்போ தான் ஈஸியாக மானிட்டேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? வீடியோ ஏஐயில் ரெடி பண்ணால் கூட வாய்ஸ் வந்து ஓன் வாய்ஸ் வச்சு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மானிட்டேஷன் கிடைக்கும். ஓன் வாய்ஸ் வச்சு நிறைய வீடியோ புதுசாக போடுங்க. அந்த வீடியோ வந்து வியூஸ் போகணுங்க. உங்களோட எலிஜிபிலிட்டி மெயின்டைன் பண்ணணுங்க. இதில் வந்து உங்கள் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் ஏன் பேஜில் லாஸ்ட்டில் காட்டும் ஆப்ஷன் 2ன்னு போட்டு எடிட் யுவர் சேனல் அண்ட் ரீஅப்ளைன்னு கொடுத்துருப்பாங்க. அது கீழே வந்து உங்களுக்கு எப்போ ரீஅப்ளை பட்டன் வரும் டேட் கொடுத்துருப்பாங்க. இவருக்கு மார்ச் 3, 2026 கொடுத்துருக்காங்க. அது கீழே ரீஅப்ளை பட்டன் இருக்குது, ஆனால் பிளர்ராகி இருக்குது பாருங்கள். அதுதான் மார்ச் 3 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஓப்பன் ஆகும். அப்போ வந்து அவர் அப்ளை பண்ணலாம். ஆனால் அவர் எலிஜிபிலிட்டிலாம் வந்து மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன்னா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அந்த டைமில் மார்ச் 3ஆம் தேதி நீங்கள் எலிஜிபிலிட்டிலாம் மெயின்டைன் பண்ணியிருக்கணும். 4000 வாட்ச் ஹவர்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு அந்த ரீஅப்ளை பட்டன் வரும். வந்தால் நீங்கள் வந்து ரீஅப்ளை பண்ணுங்கள். ஆனால் அந்த டைமில் உங்கள் சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. இப்போ நான் சொன்ன மாதிரி. ஓகேங்களா? ஓன் வாய்ஸ்லாம் கொடுத்து வீடியோ போட்டிருக்கணும். அப்படி போட்டதுன்னா அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஈஸியாக மானிட்டேஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. வேறு எந்த பிரச்சனையும் வராது. இப்படி தான் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் திரும்ப வந்து மானிட்டேஷன் வாங்க முடியும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படிலாம் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கேன். அதுலேயும் வந்து இன்ஸ்டாகிராம் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.